எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆமை மோதிரம் பற்றி பார்க்க போகிறோம். நான் ஒரு செய்தியை சொல்ல மறந்தால் கூட நம்ம வியூவர்ஸ் ஒரு சில செய்திகளை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதில் ஒரு செய்தி ஆமை மோதிரம். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆமை மோதிரம் நிறைய பேர் அணிஞ்சுக்கிட்டு வர்றாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஃபாரினர்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி இந்த ஆமை மோதிரத்தை அணிஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இந்த ஆமை மோதிரத்தை நம்ம அணிந்து கொள்ளலாமா கூடாதா அப்படின்றது தான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி. முதல்ல இந்த ஆமையை பற்றி நான் சொல்லிடுறேன். மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களில் கூர்ம அவதாரம்னு ஒன்று இருக்குது. அந்த கூர்ம அவதாரம் பார்த்திங்கன்னா ஆமை அவதாரம். அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைந்த பொழுது அதிலிருந்து ஆமை, ஐராவதம், சங்கு, மகாலட்சுமி தாயார் இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு இல்லையா. உலக பிரளயத்தின் பொழுது உலகம் அழிந்த பின்னாடி மீண்டும் இந்த உலகம் உருவான பொழுது அந்த உலகத்தை ஆமை தான் தாங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை, இந்த பூ உலகத்தை ஆமை தான் தாங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது. அவ்வளவு கடுமையானதாக இந்த ஆமை ஓடு இருக்குது. அந்த ஆமையோடைய உடம்பும் கூட அவ்வளவு கடுமையானதாக இருக்குன்னு நம்ம படிக்கிற புத்தகங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இவ்வளவு பெருமை கொண்ட இந்த ஆமை மோதிரத்தை நம்ம அணிகலன்களாக அணிவதனால் நமக்கு நன்மை ஏற்படுமா தீமை ஏற்படுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நன்மை ஏற்படும். எப்படின்னா, இந்த ஆமை சிம்பல் ஃபெங் ஷூயி மற்றும் நம்ம சைனாக்காரர்களும் இந்தியர்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு லக்கி ஆஸ்பீஷியஸும்பாங்க. அது போன்ற ஒரு விஷயமாக கருதி கொண்டு வந்திருக்காங்க. இப்போது இதில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கூட நிறைய பேர் ஆராய்ச்சி செய்து அதை பற்றி கூட நிறைய பேர் போட்டிருக்காங்க. இந்த ஆமை ஒரு கடுமையான ஓட்டை தன் உடம்புல சுமந்துக்கிட்டு இருக்குது ஒன்று. இன்னொன்று, மெதுவாக வாழ்க்கையில் மெதுவாக நடந்த இந்த முயல் ஆமை கதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது 2 பேருக்கும் நடந்த போட்டியில் வேகமாக போகிறவன் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப டயர்டாகி ஒரு இடத்துல படுத்துருவாங்க. ஆமை எதுவும் தெளிவாக சிந்தனை செய்து மெதுவாக இயங்கக்கூடியது. அப்படி பார்த்திங்கன்னா நம்ம தெளிவாக சிந்தனை செய்யக்கூடிய ஒரு மன ஓட்டத்தை இந்த ஆமை அணிகலன்கள் அணிந்து கொள்வதால் ஏற்படும் அப்படின்னு ஆராய்ச்சியில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஆமை மெதுவாக போனாலும் வெற்றியைத்தான் அடைந்திருக்கிறது இல்லையா. அப்படி இருக்கும்போது நம் வாழ்க்கையில் தெளிவாக முடிவெடுத்து நம்ம கரியர், பிஸ்னஸ் ஆகட்டும் இல்லை உத்தியோகமாகட்டும், நம்ம குடும்பத்தில் ஆகட்டும், எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அமைதியாக மெதுவாக செயல்பட்டு நாம் எடுத்துக்கொண்ட காரியங்களிலே வெற்றி அடைவோம் என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்குன்னு தான் பார்த்தீங்கன்னா ஃபெங் ஷூயிலையும் சொல்லப்பட்டிருக்கு மற்றும் நம்ம இந்திய ஆராய்ச்சிகளில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆமை மோதிரத்தை அணிந்து கொள்வதனால நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு இந்த உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். அப்புறம் இந்த பிஸ்னஸ் எல்லாம் இருந்ததுன்னா அந்த திருஷ்டி, ஏவல், அந்த என்ன சொல்லுவாங்கள்ல, அந்த பிளாக் மேஜிக், இவல் ஐ, அதெல்லாம் இருக்கு இல்லையா, திருஷ்டி, அப்புறம் இந்த பில்லி, சூனியம், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இல்லாமல் போகும். அது நமக்கு நன்மையை தரக்கூடியது. அந்த சிம்பலே பார்த்திங்கன்னா நன்மையை தரக்கூடிய சிம்பல். இப்போ ஆமை, மீன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய தீயவைகளெல்லாம் தான் கிரகித்து கொண்டு நமக்கு நன்மையை செய்யும் அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மீனை நிறைய பேர் வீட்டில் வளர்ப்பாங்க. அது என்ன பண்ணும், நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அது வாங்கிட்டு தான் உயிரை விட்டுரும். அதே போல் தான் ஆமைக்கும் அந்த குணம் இருக்குது. நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் அது சரி செய்து விடும் வீட்டில். அதனால தான் பார்த்திங்கன்னா ஆமையை வச்சா ரொம்ப நல்லதும்பாங்க. இன்னொன்று, பெருமாளுடைய அவதாரம் ஆமை, கூர்ம அவதாரம்ன்றனால ஆமை உருவில் இருக்கக்கூடிய அனைத்திலும் மகாலட்சுமி தாயார் குடிக்கொள்வார் என்பது ஐதீகம். இது உண்மை. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி குபேரர் கோயிலெல்லாம் ஆமையெல்லாம் வச்சுருப்பாங்க, அங்கே பூஜை செய்வாங்க. நீங்கள் தாம்பரத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி குபேரர் கோயிலுக்கு போனீங்கன்னா கூட அங்கே ஆமைகளை விற்பனை கூடத்தில் வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். ஆமை தனியாகவும் வச்சுருப்பாங்க, ஆமை மேலே ஸ்ரீ மகாமேரும் வச்சுருப்பாங்க. அது மகாமேரு என்ன அர்த்தத்தில் வச்சுருக்குன்னா, அந்த ஆமை இந்த பூலோகத்தையே தாங்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அது ஆமை இந்த பூலோகத்தையும் எல்லா லோகத்தையும் தாங்கி கொண்டு நிற்கின்றது. அதை உணர்த்துவதற்காக தான் அப்படி அங்கே விற்கிறாங்க. அதை நாம் வீட்டிலே வைத்து கொண்டோமே ஆனால் நமக்கு அதிர்ஷ்டம். ஏன்னா இப்போ ஒரு சில சிலைகளை நம்ம பார்க்க நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஒரு சிலதை பார்க்கக்கூடாதும்பாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த கத்தி, வாள்,
துப்பாக்கி இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. உண்மையாக கூட செவுத்துல மாட்டக்கூடாது. அழுவது போல பொம்மைகள் எல்லாம் வீட்டில் வச்சுக்க கூடாது. இதெல்லாம் வச்சா நமக்கு வந்து வீட்டில் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நமக்கு வேண்டாதவைகள் கூட இருக்குது, வேண்டியவைகள் வைக்கலாம்னு சொல்கிறதும் இருக்குது. அப்படி வைக்கலாம் என்று சொல்லக்கூடிய பொருள்களில் தவளை, ஆமை, ஆந்தை, மீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் சொல்லிட்டு பல ரேக்கி புத்தகங்கள்லையும் எழுதப்பட்டிருக்கு, ஃபெங்ஷூயி புத்தகத்திலையும் எழுதப்பட்டிருக்கு. இந்த ஆமை மோதிரம் அல்ல டாலர் எல்லாம் அணிந்து கொள்வதனால நிச்சயமாக நமக்கு நல்லது தான், அதிர்ஷ்டத்தை தேடி கொடுக்கும், அதெல்லாம் இருக்குது. அந்த ஆமை மோதிரத்தை யார் அணியக்கூடாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள், சின்ன குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, சாதாரண குழந்தைகள், நோய் இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள், அவங்கெல்லாம் தான் அணியக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. அந்த பவரை தாங்கக்கூடிய சக்தி வந்து நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு இருக்காது. அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இருக்காது. கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள்லாம் அவங்களுக்கு கொடுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 12 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டாம், ரொம்ப பவர் அதிகம் இல்லையா. அதனால் இது எப்படி அணியணும், எந்த டைரக்ஷன் பார்த்து அணியணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் இங்கே அணிஞ்சிருக்கேன், உங்களுக்கு அணிந்து காமிக்கணும்னு அணிஞ்சிருக்கேன். எனக்கு இது வந்ததுனால இப்போ நான் வந்து புதிதாக இந்த மோதிரத்தையும் நான் சேர்த்துருக்கேன் என் விரல்களில். இதில் போட்டிருந்த இங்கே பாருங்கள், இந்த மோதிரத்தை இங்கே போட்டிருக்கேன், அதாவது ப்ளூ சஃபயர் போட்டிருக்கேன். பொதுவாகவே வெள்ளி பெண்கள் வந்து இடது கையில் தான் போடணும், வெள்ளிய ஆண்கள் வந்து வலது கையில் போடணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கோமதி சக்கரம் புதுசாக நம்ம viha.online வந்திருக்கு. வெள்ளியில் செய்யப்பட்டு பித்தளையில் செய்யப்பட்டதும் இருக்குது. இந்த வெள்ளியில் செய்யப்பட்ட கோமதி சக்கரத்தை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மேடம் நீங்கள் போட்டிருக்கீங்களே அது சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. வெள்ளியில் செய்கிற அணிகலன்கள் பெண்கள் எல்லோருமே இடது கையில் அணிந்து கொள்ளணும், ஆண்கள் எல்லாம் வலது கையில் அணிந்து கொள்ள வேண்டும். இப்போ இது வெள்ளி இல்லாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் பிராஸ் கலரில் தான் இருக்குது. அதனால் நான் வந்து வலது கையில் நான் இப்போ போட்டிருக்கேன். இது வந்து இடது கையிலையும் நம்ம போட்டுக்கலாம் பெண்கள். இந்த மோதிரம் பார்த்திங்கன்னா இந்த ஆமை தலைப்பகுதி இருக்கு இல்லையா, அது பாருங்கள் இங்கே மேலே வர்ற மாதிரி இருக்கணும், வால் பகுதி கீழே வர்ற மாதிரி இருக்கணும், இப்படி தான் அணியணும். இது வந்து பிராஸில் செய்யப்பட்டது, மேலே வந்து சும்மா அந்த கோல்டன் கோட்டை ஒன்று கொடுத்துருக்கு, அவ்வளோதான். இதுலேயே நம்ம கற்கள் வைத்த மாதிரி மோதிரங்களும் இருக்குது, நம்ம viha.online போட்டிருக்கோம். சிலர் பார்த்து வாங்கியிருக்கீங்க, சிலர் அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு தான் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக தான் நான் இப்போது இந்த பதிவிடுறேன். சரி, இன்றைக்கி இந்த பதிவில் ஆமை மோதிரத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா. மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போட உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.